அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. அரசம்மன் திருவடிகளையே சரணம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இன்னைக்கு செப்பல் எங்கே விடுவது அதை பற்றி நம்ம செப்பல் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது கூட வாசு இருக்காங்க. ஆமாம், செப்பல் ஸ்டாண்டு எங்கே வைக்கணும் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு மிக்க ஒரு சல்யூட்டு. செப்பல் மதித்து அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வந்தது இல்லையா. வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்துடுவார். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் செப்பல் மாறி அங்கங்கே விட்டு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி செப்பல் ஸ்டாண்டை பற்றி எங்கே வைக்கலாம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ரீதியாக. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2 அப்டேட் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டூ வீலரில் போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒருத்தர் தவறுதலாக குறுக்க வந்துடுறாரு. என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டேன். அந்த சுச்சுவேஷன் நடந்தது. ஒரு அம்மா கிட்ட கேட்குறேன், நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறீங்கம்மா, திடீர்னு ஒருத்தர் தவறுதலாக குறுக்க வந்துட்டாங்க. அவரும் வண்டியில் தான் வர்றாரு. அவர் மேலே தான் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். குறுக்க வந்துட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கண்ணாமூனான்னு திட்டுவேன் அப்படின்னாங்க. ஒரு சின்ன தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த அம்மா ஒரு இப்போ 12வது தான் படிச்சிருப்பாப்புல அந்த தம்பி. அவர் சொல்கிறாரு, நான் அசிங்கமாக கேட்பேன் அப்படின்றார். சரிப்பா சந்திரா, நீ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, பார்த்துப்பாப்பா, உன்னை நம்பி வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, என்னை நம்பி வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பியும் இருக்கும், என்னை நம்பியும் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து பத்திரமா போனால் தான் நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கறந்து போயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இது இப்படி தான் வளர்த்துக்கணும். இதில் நம்ம அவனுக்கு புரிய வைக்கிறோம். தவறுதலாக வந்தாலும் நீ பார்த்து போங்க, எடா கூட வண்டி ஓட்டாதீங்க. அவனுக்கு நல்ல வழியில் சண்டை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நம்ம நேற்று போன வீடியோவில் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். ஒரு காரு டேர்னிங்கில் தந்து வண்டி நிறுத்தி வச்சிருக்காரு. வண்டி திரும்புறது பெரிய காரு, வண்டி திரும்ப முடியாது, வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நிறுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சைக்கிள் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துன்னு போய் நான் நிறுத்துகிறேன். காம்பவுண்டு ஓரமா என்னை கேட்டார், நீ நிறுத்திய இந்த பக்கம் எப்படி போவாங்க அப்படின்னு. கொஞ்சமாவது மூளை இருக்குதா? நான் யாருக்கிட்டையும் நான் சண்டை போடலாம். என்ன சொல்லுவேன் தெரியுமா, ரொம்ப நன்றி ஐயா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நான் ஓரம் தான் விட்டுருக்கேன், நான் கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த சின்ன வண்டி பெரிய வண்டி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நான் கோவப்படலை. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி சண்டை போடாமல் நம்ம மறுபடியும் அவர்கிட்ட சண்டை போடலாம். மறுபடியும் வார்த்தைகள் பெருசாகும், மன உளைச்சல் ஆகும். எதுக்கு? நான் சித்திட்டு பேசிட்டு அவனை புரிய வச்சு நம்ம கிளம்பி போயிட்டே ஆகும். அவனை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. சொல்ல விதத்தில் நம்ம சொல்லியாச்சு, எடுத்துக்கிறதுக்கு அர்த்தம் அவங்க இருக்கும். எல்லாரும் திருத்துறதுக்கு நம்ம வரல. நம்ம பேச்சை சொல்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம். மற்றபடி நம்ம ஏன் கவலை பண்ணணும்? என்ன கோட்டு சூட்லாம் போட்டுக்கின்னு கேட்கலாம். அதாவது நம்ம பெத்த அப்பா அம்மா, எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு என் பையன் கோட்டு சூட்லாம் போடணும் அப்படி சொல்லிட்டு கோட்டு எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கோட்டு சூட்லாம் நான் போட்டு எங்கேயும் போகல. நான் படித்த படிப்புக்கு எனக்கு அந்தளவுக்கு வேலையும் கிடைக்கல. கோட் சூட்டு போட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு வேலை கிடைக்கல. நான் அந்தளவுக்கு பெரிய தொழிலதிபராகவும் ஆகலை. இப்போ ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். SSLF கம்பெனியில் சக்திவேல்னு ஒருத்தருக்கார். அவர் தான் அந்த கம்பெனியோட சேர்மேனு. அவர் 10th தான் படிச்சிருக்காரு. அவர் கோட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. அது எங்கள் சேர்மேனோட ரூல்ஸ், கோட்டு போடுங்க அப்படின்னு சொன்னது. படிக்க யாராக இருந்தாலும் அந்த கம்பெனியில் வந்தால் கோட்டு போடணும். நல்ல சூப்பர் மனுஷன். அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஒரு சல்யூட், ஒரு நன்றி, மனமார்ந்த நன்றி. அதனால தான் அந்த கோட்டு. சரி, ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். சரி, அப்படியே இந்த விஷயம் நண்பரை கேட்டிருந்தாரு,
செப்பல் ஸ்டாண்டு பற்றி அதை சொல்லிவிட்டு இந்த டே க்ளோஸ் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ. அதெல்லாம் தான் சரி கோட்டு கூட அப்படியே போட்டிருக்கேன். சரிங்க, செப்பல் ஸ்டாண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இளைய தலைமுறைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இதை வந்து இதுக்கு முந்தைய தலைமுறை ஆட்களை வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நான் நிறைய பார்க்குறேன், நான் எங்கள் ஆஃபீஸில் கூட பார்க்குறேன். பழைய ஆட்கள் வந்து இன்னும் அந்த பழையபடியே இருக்கிறாங்க. இப்படி தான் நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் எவ்வளோ மாற்றிக்கிட்டேன். நான் அவங்களை எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், மாற மாட்டேன். இப்போ புதுசாக வரவங்க நம்மளோட அட்வான்ஸாக இருக்கிறாங்க, நம்ம டேலண்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இன்னும் நம்ம பழையபடியே ஒருத்தர் வந்து லீவு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். ஒரு 4 நாள் லீவு கேட்குறாருன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது சிம்பிளாக. இந்த காலத்து இந்த தலைமுறை பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? லீவ் கொடுத்தா கொடு, இல்லையா நான் போய் இணைக்கிறேன், நீ அன்சாங்ஷன்னா போட்டுக்கோ, நீ லாஸ் அப்பேனா போட்டு வேலையை விட்டு கூட தூக்கினு, அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு லீவ், நான் கிளம்புறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போய் இணைக்கிறாங்க இந்த காலத்து பசங்க. நம்ம இன்னும் அந்த காலத்தில் 10, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரியே லீவு போட்டோன்னா இது என்ன ஆகும், அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த கால தலைமுறை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிற இப்போ தான் சின்ன படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாப் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வந்துடாது அந்த மெச்சூரிட்டி. ஆனால் டேலண்ட்டாக இருக்கிறாங்க பசங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ நான் போனது சொன்னேன், வண்டி ஒரு சின்ன பையன் 12th படிச்சிருக்கான், குறுக்க வண்டி வந்து அசிங்கமாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜாபில் அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னால் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்காம நான் போகிறேன்றான். ஆனால் இந்த தலைமுறை என்ன பண்ணு, 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசுது, டைம் வேஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள், உங்களை மாற்றிக்கோங்க. சரி, இதுவே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, வாஸ்து விஷயம் வந்துடலாம் மேட்ருக்கு. செப்பல் எங்கெங்கே விடணும்? வடக்கு பார்த்த மனை, நம்ம வீடு வந்து வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த உச்ச வாசல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வடக்கு பார்த்த மனையில் உச்ச வாசல் எங்கே வைக்கணுமோ கிழக்கு ஒட்டி வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம செப்பல் ஸ்டாண்டு எங்கே இருக்கணும்னா நார்த்து சென்டர்லேருந்து வடமேற்கு வரைக்கும், சரியா, வடக்கு நடுப்பகுதியிலேருந்து வடமேற்கு வரைக்கும் நீங்கள் செப்பல் ஸ்டாண்டு கட்டிக்கலாம். அங்கே தான் செப்பல் எடுத்துன்னு போய் கரெக்டாக முறையாக விடணும். உங்கள் சைடு மாறாடி விட்டு அடிப்பாங்க, இந்த பக்கம் விட்டு அடிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக ஸ்டாண்டில் அந்த 2 ஜோடியும் பிரிக்காமல் அழகாக செப்பல் ஸ்டாண்டில் வைக்கணும். கிழக்கு பார்த்த மனை அப்படின்னா நீங்கள் வாசல் எங்கே வச்சுருப்பீங்க, வடக்கை ஒட்டி உச்ச வாசல் வச்சு அங்கே தான் வைக்கணும். உச்ச வாசல் வடக்கு ஒட்டி வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட் எங்கே வைக்கணும்னா தென்கிழக்கில் கிழக்கு ஒட்டி, அதாவது கிழக்கு நடுப்பகுதியிலேருந்து தென்கிழக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த பாதியில் நீங்கள் எங்கே வேணாலும் செப்பல் ஸ்டாண்டு கட்டிக்கலாம். அங்கே நீங்கள் செப்பல் விட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து தெற்கு பார்த்த மனைங்க, நான் எங்கெங்க செப்பல் ஸ்டாண்டு விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பார்த்த மனைக்கு உச்ச வாசல் எங்கே வச்சுருப்பீங்கன்னா கிழக்கை ஒட்டி வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் செப்பல் ஸ்டாண்டு எங்கே வைக்கணும்னா தெற்கு நடுப்பகுதியிலேருந்து தென்மேற்கு வரைக்கும் அந்த பாதியில் எங்களுக்கு செப்பல் ஸ்டாண்டு கட்டி அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்க, நான் மேற்கு பார்த்த மனை, நான் எங்கெங்க செப்பல் விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பார்த்த மனைக்கு உச்ச வாசல் வந்து வடக்கு ஒட்டி வரணும். இப்போ வடக்கு ஒட்டி வரப்போ நீங்கள் செப்பல் ஸ்டாண்டு எங்கே வைக்கணும்னா தென்மேற்கில் மேற்கு, அதாவது மேற்கு நடுப்பகுதியிலேருந்து இந்த லாஸ்ட்டு தெற்கு எண்டு வரைக்கும் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வச்சுக்கலாம். தென்மேற்கு மேற்கில் இங்கே தான் செப்பல் ஸ்டாண்டு வைக்கணும். இந்த 4 திசைக்கும் செப்பல் ஸ்டாண்டு இங்கே தான் விடணும். நான் இதெல்லாம் வாஸ்துலாம் எங்கேருந்துங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சிம்பிளுங்க. நமக்கு முன்னோர்கள் வந்து கோவில் கட்டி வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. சதுரம் செவ்வகமாக ஏன் சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள், எல்லா கோயிலும் சதுரம் செவ்வகமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் வீடு நான் சொல்லிட்டு சதுரம் செவ்வகமாக கட்டுங்க. இப்போ நான் அந்த செப்பல் ஸ்டாண்டு சொல்கிறேன்னா இதெல்லாம் கோவிலேருந்து எடுத்த டேட்டா தான். நீங்கள் இந்த கோயிலெலாம் போயிட்டு பாருங்கள், இந்தந்த பார்த்த கோயில் வாசலில் போய் பாருங்கள், நான் சொன்ன திசைகளில் தான் அந்த செப்பல் ஸ்டாண்டு இருக்கும். அங்கே அதான் அதே கான்செப்ட் தான் நம்ம செப்பல் ஸ்டாண்டு அமைக்கணும். ஸோ அந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்டுக்கு அமைச்சு செப்பலுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.